ஓம் காளி ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெய் காளி ஓம் காளி ஓம் காளி ஓம் காளி ஜெய் காளி புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا அம்மா பூரண சுகம் அடைஞ்சு மறுபடியும் முதலமைச்சராக வந்து அவங்க உட்காரணும். எவ்வளோ நலத்திட்டங்கள் சுவாமி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். பூங்குழலியார் அபிராமி கடைக்கண்களை எங்கள் ஆத்தாலை அபிராமி அண்டமெல்லாம் கூத்தாலை செம்பவளம் போல் மாதுளம் போல் நிறத்தாய் புவியடங்க காத்தாய் நவகிரக தோஷ நிவாரண பிடி தோஷ நிவாரண அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அனைக்கு ஆசீர்வாத பிராப்தி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலம் அறியா மனம் தரும் என்றும் எங்க அம்மா ஒரு நாள் நீங்களே ஓம் சக்தி பராசக்தி எல்லா சிறை கைதிகளும் அவங்கவுங்க இருக்கிற சிறை அறைக்குள்ளேயே தண்ணீர் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்கேயும் அவர் தண்ணி குடிக்க போனார். அதுக்கப்புறம் மின்கம்பியை கடிச்சார்னு அக்கில் வைக்கும்போதே தூக்கி அடிச்சிருக்குமே. அதுவும் அப்போ அவர் மின்கம்பியை கடித்தது, அவர் உடைச்சது, அதுக்கான காணொலி எங்கே, அது காட்சிகள் எங்கே, அதை காட்டுங்க ஆதாரங்கன்னா அந்த இடம் மட்டும் அந்த கண்காணிப்பு கருவி இயங்கலைங்கிறத எப்படி நம்ப முடியுது? அவர் வெளியில் வந்து எங்கே பேசினார்னா பல உண்மைகள் வெளியே வந்துருமோங்கிற அச்சத்தில் அவரை கொலை செஞ்சிட்டாங்கன்னு தான் நமக்கு சந்தேகிக்க தோணுது. என்ன தோணுது?